ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், அண்ணா பென், வடிவுக்கரசி, ராதாரவி, விடிவி கணேஷ், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள கான் சிட்டி படம் அடுத்த வாரம் திரைக்கு வருகிறது. இந்நிலையில் இன்று அதன் திரைலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதில் வெளியான திரைலர் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பேசு பொருளாகவே மாறியுள்ளது. படத்தின் திரைலர் முழுக்கவே நெல்சன் படங்களில் வருவது போன்ற டார்க் காமெடி காட்சிகள் கச்சிதமாக பொருந்தியுள்ளது. முழு படமாக பார்க்கும் போதும் இதே போல படம் இருந்தால் கோலமாவு கோகிலா, டாக்டர் படங்களைப் போல ஹிட் அடிப்பது உறுதி. அர்ஜுன் தாஸ் அயன் படத்தில் சூர்யா வருவது போல விதவிதமான கெட்டப்புகளை போட்டு பல சம்பவங்களை படத்தில் செய்துள்ளார் என்று தெரிகிறது. ஆனால் விடிவி கணேஷ் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு விடிவி கணேஷ் வாய்ஸில் பேசும் காட்சி திடீர் சிரிப்பை வரவழைத்து விடுகிறது. இவர் தான் படத்தின் டைரக்டர், ஹீரோ, லிரிக்ஸ் கூட எழுதுவார் என வடிவுக்கரசி சொல்லும் இடமும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிக்க முடிகிறது. ட்ரெய்லராக கான் சிட்டி கலக்கலாக உள்ளது. கல்கி 2898 ஏடி படங்களில் நடித்த மலையாள நடிகை அண்ணா பென் ஹீரோயினாக நடித்துள்ள கான் சிட்டி படத்தின் ட்ரெய்லரில் அழகாக வந்து செல்கிறார். அர்ஜுன் தாஸ் உடன் இணைந்து இவரும் பார்ட்னர் இன் தி கிரைம் செய்யப் போகிறார் என்றே தெரிகிறது. இவர்களின் மகனை கடத்தி வைத்து கொண்டு ஒரு குரூப் மிரட்ட, அதிலிருந்து தப்பிக்க இவர்கள் போடும் பிளான் என்ன என்பதை ஒரு மணி ஹெய்ஸ்ட் பாணியில் படமாக்கியுள்ளது போல தெரிகிறது. அந்த காமெடி சிரிக்க வைத்ததை விட சோஷியல் மீடியாவில் தற்போது ஏகப்பட்ட விவாதங்களை கிளப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது.